அவர்களுக்கு துண்டு போட்டு 64 நிக்க சொல்றாங்க. பரிகாரம் 63 என்ன சார்? 63 நாயன்மார்கள் எதுக்கோ உருவாக்கிக்கிறாங்க, அப்படித்தானே? 63 மடம்னு சொல்லி கொடுமணியில் இருந்துச்சு, அதை அழிச்சிட்டாங்க. 63 மடம்னா 63 வயசு வந்தால் அவங்களுக்கு என்ன? 63 நாயன்மார்களை குளிக்க வச்சு, இளநீரை குளிக்க வச்சு, அதுக்கு பொட்டு சந்திரம் எல்லாம் பூஜை பண்ணி, எல்லாத்துக்கும் துண்டு கட்டி விட்டு 63 மாலை போட்டு நீங்க 64 நின்று வணங்கினீங்கன்னா 64 நாயன்மார்கள் உங்களை பார்த்தால் 64 தோஷம் நிவர்த்தியாது. அவங்க 64 வயசுல இந்த ஜோதிடத்தை வேகமா எடுத்து இன்னைக்கு இத்தனை பேர்த்த சேர்த்தவனுக்கு அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது. பார்த்தீங்களா? அவங்க ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கலாம்ல, நான் இவ்வளவு நாள் ஜோதிடத்துக்கு உழைச்சிருக்கேன், மக்களுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்கேன், இது எல்லாம் போய் நான் போய் இருக்கிற காசை வச்சு நான் ஏதோ ஒரு கோயில் குழந்தை போயிட்டு வந்துருக்கலாம். ஆனால் ஜோதிடத்தை வளர்த்துருக்கிற என்ன வந்து இத்தனை மக்கள் நீங்கள் கூட்டு வந்துக்கிறீங்கன்னா ஒரு பெரிய மனசு தானே? சொல்லுங்க சார். ஒவ்வொரு குருமார்களும் ஜோதிட வகுப்பு எடுக்கிறவங்க எல்லாருமே கடவுள் தான் என்னை பொறுத்தளவு. இந்த விஷயம் ஒரு 10 பேருக்கு போய் சேராது சார், கரெக்டா இல்லையா? அவர் வயசு 63 காட்டி 64 அப்படியே பரிகாரமா இருக்கிறோம். 51 வயசா இருந்தா என்ன சொல்வீங்க? சிதம்பரம் 51, சிதம்பரம் எங்க இருக்குது? சிதம்பரம் சக்கரம் 51. அப்ப 51 சக்கரத்துக்கு சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா 51 வயசு தோசை நிவர்த்தி ஆகுமா? எப்படி சார்? வயசுக்கு தகுந்த கோயில் வச்சுக்கிறாங்களா இல்லையா? நீங்க 27வது நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தா நீங்க எல்லா நட்சத்திரத்தையும் சுத்த வேண்டாம், ஆனா உங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு நீங்க போய்த்தாங்க ஆகணும் சார். 27 நட்சத்திரம் சுத்தாடி பரவாயில்ல, உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு நீங்க போய்த்தானே ஆகணும். இதுதான். அதனால இந்த மக்களுக்கு ஒரு நல்ல சேவைகள் இன்னமும் தொடர்ந்து வளரணும். நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஐயா கூப்பிட்டதுக்காக நம்ம வந்து ஃபோன் நம்பர், ஒரே நிமிஷம், அது ஃபோன் நம்பர் வந்து 96, இது ஆஃபீஸ் நம்பரே கொடுக்குறேன், 96 55 71 55 55. இந்த ஒரு நம்பர் போதுங்க. 96 55 71 55 55. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கேட்குறாரு பாருங்க, இவ்வளவு பேசிட்டு ஃபோன் நம்பர் சொல்லுங்கிறார். காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒரு டவுட் கேட்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, இங்கே பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு அது போய் சேர்ந்துச்சுன்னா இவர்கிட்டையும் ஒரு ஜாதகம் பார்த்து நம்மளுடைய கஷ்டத்தை தீர்த்துக்கொள்ளணும் ஒரு கிளைண்ட் வரும். அந்த கிளைண்ட்டை வழிகாட்டி கொடுத்தது நம்ம சாமிஜி ஐயா தானே சார்? புரியுதுங்களா? இதாங்க சார், நாம் ஒரு திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து 13 வயசுல ஜோதிடத்துக்கு வந்து ஐயாவோட பயணிச்சு இன்னைக்கு 23 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கும் போது நாங்கள் இப்படி நிற்போமான்னு நாங்கள் அன்னைக்கு நினைக்கல, ஆனால் கடவுளை எங்களை சேர்த்து வச்சிருச்சு. கரெக்டாக இல்லைங்களா ஐயா சார்? இந்த இடத்துல அப்போ ஐயா எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுவேன் என்று சொல்லி 69 அன்னதானத்துக்கு இதை நம்ம தர்மம் பண்ணோம். இதுவும் 70வது அன்னதானமாக ஏற்றுக்கொண்டு என்னால் முடிஞ்ச சக்திக்கு ஐயாவுக்கு ஒரு காணிக்கையாக கொடுத்துருக்கேன். அதை வாங்கி கொண்டு எல்லா மக்களும் வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் ஆதிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும். நன்றி, வணக்கம். ஐயா அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். மிக அற்புதமான ஒரு பயிற்சி. எழுதுமையாக கைத்தட்டலாம். சுபம் ஆதிமுத்து அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 2003 தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் பாருங்க. அந்த கல்யாணத்துக்கு இந்த குழந்தைக்கு ஒரு பரிசு எதுக்கு ரொம்ப முக்கியங்க. இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்து நம்ம 12 மணிக்குள்ள புக்கு வெளியிடணும். இப்போ புக்கு வெளியிட போகிறோம்.